கண்ணெதிரே தோன்றினாள். சக்தி, சக்தி, சக்தி என்னாச்சுமா? செத்து ஒளிடி. இதுக்காக எத்தனை நாளா காத்துட்டு இருக்க வேண்டியதாயிடுச்சு. இன்னையோட என்ன பிடிச்ச எல்லா பெடியும் பறந்து போச்சு. இனி நான் நினைச்சபடி சந்தோஷமா என் பொண்ணு அனிதா லைஃப் மாறிடும். சக்தி, என்னம்மா ஆச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு வேலை இருக்குமோ? சக்தி, சந்தோஷமான செய்தியா? அவ சாகரத்துக்கு வாந்தி எடுக்கிறா. இவ பாரு சந்தோஷமான செய்தியான்னு கேக்குறா. இவள ஃபுல்லா சாப்பிட்டது ஒத்துக்காம தான் வாமிட் எடுத்துட்டேன். அடைச்ச கொஞ்ச நேரத்துல என் மனசு எங்கேயோ போயிடுச்சு சக்தி. எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? போய் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோ. இப்ப எப்படி இருக்குமா? பரவாயில்லம்மா. சரி, உள்ள வா. என்னது பரவாயில்லையா? அப்ப நம்ம கொடுத்த விஷம் என்னாச்சு? சரி, வாங்க எல்லாரும் உள்ள போலாம். ஏங்க கொடுத்துடலாம். எடு. ஏங்க புடிங்க. இந்தாங்க வாங்கிக்கங்க. சரி, நாங்க கிளம்புறோம். சரிங்க தம்பி. போயிட்டு சரி சக்தி. வரேன் திவ்யா. சரிண்ணே. பாய் சக்தி. பார்த்து போயிட்டு வாங்க. பத்திரம் தம்பி. போயிட்டு வரேன். சக்தி, நீ கார்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் மாமாட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். இப்போ மாமா, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் அப்படியே வரீங்களா? என்ன பேசணும் சார்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் பேசாம இப்ப என்ன தனியா பேச போறாங்க மாமனாரும் மருமகனும்? தெரியலடா, ஒருவேளை மாப்பிள்ளைன்னு கூப்பிடலன்னு கேட்டாரே, அத பத்தி பேச போயிருப்பாரு. சிவா சார், தனியா வர சொன்னீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? இப்போ முக்கியமான விஷயம்னா உங்களை அப்படியே அடிச்சு கொள்றதா தான் இருக்கும். சார், நான் என்ன சார் பண்ணேன்? என் மேல எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? அப்படின்னா என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது? இன்னைக்கு நம்ம பண்ண ஒரே தப்பு, பெரிய தப்பு, சக்திக்கு பாயாசத்துல விஷத்தை வச்சதுதான். அது இவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. இவன் வேற எந்த தப்ப சொல்றான் புரியலையே. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். எங்களை உங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு பாயசத்துல விஷத்தை கலந்து சக்தியை கொல்ல பாத்தீங்களே, அதத்தான் சொல்றேன். ஆஹா, இந்த விஷயத்தை இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? கடவுளே. விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு சக்தியை கொலை பண்றதுக்கு விஷத்தை கலந்துருக்கீங்களே, நீங்கெல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? எனக்கு வர்ற கோவத்துக்கு கழுத்தை பிடிச்சு கொல்லணும் போல இருக்கு. எதுக்காக அவளை கொல்ல பாக்குறீங்க? அவங்களுக்கு என்ன பண்ணா சொல்லுங்க. சார், சார், என்ன சார் சொல்றீங்க? நான் என் பொண்ணை விஷம் வச்சு கொல்ல பார்த்தனா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஐயோ கடவுளே, இது என்ன எனக்கு வந்து சோதனை? சார்,
நானே ஒரு ஹார்ட் வீக்கான பேஷண்ட். என் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டீங்கன்னா என்னால எப்படி சார் தாங்க முடியும்? அதுவும் என் பொண்ண நானே எப்படி சார் கொல்ல பாப்பேன்? ஏய், பண்றதையும் பண்ணிட்டு சும்மா நல்ல மாதிரி நடிக்கிற. நீங்க போய் பாய்சன் வாங்குனீங்களே, அந்த கடை ஓனர் என் ஃப்ரெண்டு தான். அவனுக்கு நீங்க யாருங்கிற விஷயம் மட்டும் இல்ல, உங்க பொண்ணு சக்திய சுத்தமா பிடிக்காதுங்கிற வரைக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் பாய்சனுக்கு பதிலா வாமிட்டிங் குமட்டல் வர்ற மாதிரி ஒரு சிறப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கான். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். யோ சக்தி, நீ பத்த பொண்ணு தானே? இப்படி ஈவிரக்கமே இல்லாம அவளை கொல்றதுக்கு துணிச்சிட்டீங்க. நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? சை. இந்த விஷயத்த சீதா ஆண்டி, அருண், திவ்யான்னு எல்லாரும் முன்னாடி நான் சொல்லியிருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? உங்க முகத்திலேயே காரி துப்பி கேவலப்படுத்தியிருப்பாங்க. இந்த பாருங்க, இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இப்ப சக்தி என்னோட வைஃப். இனிமே அவளுக்கு எல்லாமே நான் தான். இனிமே சக்தியை கொலை பண்ண இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணீங்க, அப்புறம் நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதை. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். இதுலயும் தப்பிச்சிட்டோம். நல்ல வேளை வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லல. என்னாச்சு? என்னன்னு தெரியல மேடம். கார் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன் மேடம். பாருங்க. ஏன்பா, என்னதான் ஆச்சு? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது மேடம். கொஞ்சம் இருங்க மேடம், ரேடியேட்டர்ல எதுவும் பிரச்சனையா பாக்குறேன். சீக்கிரம் என்னன்னு பாருங்க. ஓகே மேடம். எல்லாமே சரியா தான் இருக்கு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னதான்ப்பா ஆச்சு? கார்ல ஏதோ மேஜர் ப்ராப்ளம் மேடம். அதான் ஸ்டார்ட் ஆக மாட்டேது மேடம். கார் மெக்கானிக் வர வச்சு என்னன்னு பார்த்தல மேடம். இதெல்லாம் நீங்க முன்னாடியே பார்க்க மாட்டீங்களா? டியூட்டில ஜாயின் பண்ணி 2 நாள் ஆச்சு இல்ல? காரை டிரைவ் பண்றப்பவே அதுல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும்ல. அப்பவே காரை சர்வீஸ்க்கு அனுப்பியிருந்தா இப்படி நடு வழியில நிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காதுல்ல. இதெல்லாம் நீங்க தான்ப்பா பார்க்கணும். சாரி மேடம். இப்ப சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? ரத்னம் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்ததே இல்ல. முன்னாடியே காரை செக் பண்ணி சரி பண்ணி வச்சிருவாரு. புதுசா ஆளுங்களை வேலைக்கு வச்சாலே இப்படிதான். இன்னைக்கு முக்கியமான போர்டு மீட்டிங் இருக்கு. 10 நிமிஷத்துல நான் ஆபீஸ்ல இருக்கணும். இந்த பக்கம் ஒரு ஆட்டோ கூட வராது. நான் எப்படி சரியான நேரத்துக்கு அங்க போக போறேனே தெரியல. மேடம், நான் வேணா கேப் புக் பண்ணட்டுமா? நீங்க அதில் போயிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நானே புக் பண்ணி போய்க்கிறேன். நீங்க காரை சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. என்ன இவகிட்ட இருந்து போனே காணோம். சரி, நாமளே போன் பண்ணுவோம். ஹலோ அலமேலா, சொல்லி இந்து, நான் சொன்ன ஸ்ப்ரேவை வாங்கிட்டு வந்துட்டியா? இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். அதை திருப்பி திருப்பி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். மன
மனுஷங்களை கொல்றதுக்கு மாத்திரை மருந்துன்னு ஆரம்பிச்சு இப்ப ஸ்ப்ரே வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நீ எப்படிதான் தெரிஞ்சு வச்சிருக்கியோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்து. அந்த வேலைக்காரிய கொல்றதுக்கு நான் எதை வேணாலும் தெரிஞ்சுக்குவேன் அலமேலு. அவ என் பையனையே கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. நான் அவளை ஈஸியா விட்டுருவேனா? வேலைக்காரியா இருந்தாலும் அழகா இருக்கான்னு நினைச்சு உன் மகன் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அவன் எதை பார்த்து விழுந்தானோ எனக்கு தெரியாது. ஆனா இங்க வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அனிதாவை கல்யாணம் பண்ணி ருத்ராவோட இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் அனுபவிக்கிறத விட்டுட்டு அந்த வீணா போனவ கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். வெளியில இருந்து எவனோ ஒருத்த வந்து அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்தையெல்லாம் சொந்தமாக்கிக்கிறதுக்கு ஈஸியா விட்டுற முடியுமா அலமேலு? அதை எப்படி விட முடியும் இந்து? காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் இழுத்துட்டு போன கதையாவுல ஆயிடும். ருத்ராவோட சொத்து உன்னோட உரிமை. அதை எதுக்காகவும் கைமாற விட்டுறாத. அதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த வேலைக்காரிய மர்மமா சாகடிச்சு சிவாவை அனிதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும். நீ ஒன்னும் கவலைப்படாதே இந்து. இன்னைக்கு அவ கதைய முடிச்சு விட்டுறலாம். ஏற்கனவே அவ ஒரு முறை தப்பிச்சு போயிட்டா. இந்த தடவை அவ மிஸ்ஸே ஆகக்கூடாது. இன்னைக்கு அவ தப்பிக்கவே மாட்டா. இந்த முறை நீ நம்பிக்கையா இரு. அவ கதையை முடிச்சிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரி.